சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் கலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது அவங்க போக வேண்டிய பரிகார கோவிலை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது மகர லக்கணம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடமாக வரக்கூடியது கும்ப ராசி மண்டலம். இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனம், வாக்கு, வித்தை, குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம் கும்பராசி மண்டபமாக வருது. கும்பராசி மண்டலமாக வருது. அந்த கும்பராசி மண்டலத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 கூடிய அதிபதிகள் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக போகும். நீங்கள் 2ஆம் இடத்தை வலுப்படுத்தாமலே 2ஆம் இடம் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு தனம்னு சொல்லக்கூடிய செல்வம் உங்கள் வீட்டில் எப்போதும் நிறைஞ்சிருக்கும். வாக்குன்னு சொல்லக்கூடிய படிப்பு அல்லது நீங்கள் கொடுத்த வாக்கு இது எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கும். வித்தை அப்படிங்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு, பிற்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், இதெல்லாமே வித்தையை குறிக்கக்கூடியது. இதுவும் சிறப்பாகவே இருக்கும். குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் அப்பா, அம்மா, நீங்கள், உங்கள் கூட பிறந்தவர்கள் எல்லோரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையோடு இருப்பீங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கும். அதில் சுபட்ச நல்ல காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்படும் பட்சத்தில், அதாவது இந்த 2ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் அமர்ந்தாலோ அல்லது அசுப கிரகத்தின் பார்வை பட்டாலோ, இல்லை 3, 6, 8, 12 கூடிய கிரகங்கள் அமர்ந்தாலோ அல்லது அவர்களின் திசாபுத்தி தொடர்ச்சியாக நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அது என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தனம்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் பாதிக்கப்படும். உங்களால் அன்றாட செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். தினம் பாக்கெட் மணின்னு சொல்லக்கூடிய தின செலவுக்கு, அன்றாட செலவுக்கு ரொம்ப அலைச்சலும் திருச்சலுமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்த்து நீங்கள் வாழ்க்கை ஓட்ட வேண்டியதாக இருக்கும். வாக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாக்கு எதுவுமே சுத்தமாக இருக்காது. நீங்கள் சொல்கிற சொல்லு ஒன்றா இருக்கும், செய்கிற செயல் வேறையாக இருக்கும். மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தால் தானே, பொருள் இருந்தால் தானே உங்களால் எதையுமே கரெக்டாக செயல்படுத்த முடியும். உள்ள விஷயம் இல்லாமல் வெறும் வாய் மட்டும் பேசிட்டா என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த வாக்கு ஸ்தானம் பாதிக்கப்படும். வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழில் அல்லது கற்றுக்கிட்ட கல்வி, கற்றுக்கிட்ட தொழில் இதெல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இல்லை அதனால் உங்களுக்கு எந்த 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். இல்லை தொழிலில் லாபம் இல்லாமல் இருக்கும். வேலைக்கு போகிற இடத்துல தேவைக்கான ஊதியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சண்டை சச்சரவாக இருக்கும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தினம் போராட்டமாக இருக்கும். அவர் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று செய்ய, நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல, இப்படி மனப்போராட்டமாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு வேலை மாறுதலாக இருக்கும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் டெய்லி சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இப்படி போய்கிட்டே இருக்கும். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போனால் சண்டை சச்சரவாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும். மனநிலையே பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படும். சில பேருக்கு கொடுத்த கடனை வாங்க முடியாது, வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் தடுமாற்றமாக இருக்கும். அந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். சரி, இப்படிலாம் இருக்குது, அதுக்கான கோவில் என்ன அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது தோணுது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போக வேண்டிய கோவில்னு பார்த்தீங்கன்னா, திருவாதவூர் திருமறைநாதர். அடுத்து பார்த்தீங்கன்னா, எட்டியத்தளிங்கிற ஊரில், எட்டியத்தளி அப்படிங்கிற ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இந்த எட்டியத்தளி ஊரில் உள்ள சிவன் கோவில், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வழியும் அந்த கோவிலோட தோற்றமும் வழியும் இருக்கும். பார்த்து தெரிஞ்சு பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த 2ஆம் இடம் பாதிப்புலேருந்து கொஞ்சமாக மீண்டு வர்றதை நீங்கள் உணர முடியும். அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கணபதியை நல்லா வேண்டிக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் என்றைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் போகணும். ஏன்னா உங்களுடைய லக்கணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மகர லக்கணம். மகரத்துக்கு 2ஆம் வீடு கும்ப வீடு. கும்பத்தின் அதிபதி சனி பகவான், அவரோட கிழமை சனிக்கிழமை. ஆகையினால் இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப மன தூய்மையும் உடல் தூய்மையும் தேவை. அதாவது அப்பர் பெருமான் சொல்வார், மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு. ஆகையினால் ரொம்ப மன தூய்மையும் உடல் தூய்மையும் ரொம்ப முக்கியம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.